நீங்கள் எந்த ஊருங்கப்பா? சொந்த ஒரு விருதுநகர்மா. விருதுநகரா? சம்மந்தம் பண்ணாத மாலையில் இருந்தோம். ரெண்டு பொண்ணுங்க வெட்டி கொடுத்தாச்சு. இந்த மகன் வீட்டில் ஒரு வாரம் இருக்குது, அந்த மகன் வீட்டில் ஒரு வாரம் இருக்குது. காலையில் சாப்பிட்டாச்சாங்கப்பா? காலையில் சாப்பிட்டீங்களா? டீ வடை சாப்பிடுவேன், வீட்டுக்கு போவேன். அதான் இந்த பையன் செட்டப்பா இதுக்கு வந்துட்டு இந்த வேலை மாறிலாம் எங்கேயும் போக முடியாது. மாறி போனால் சும்மாவே இருக்கணும். சும்மா இருக்க முடியும். அங்கங்கே பிறகுறதுக்கு ஒரே இடத்துல இவ்வளோ இந்த சின்ன உடம்புல எப்படி தான் எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சு இப்படி உங்களை மாதிரி வந்து கூட்டு போய் எடுத்து கொடுப்பாங்க. உங்கள் பேருங்கப்பா? என் பேர் கணேசன். கணேசன். நீ இதுக்கு முன்னாடி என்ன வேலைக்கு போனீங்க? மிச்சர் கடை மாஸ்டர். மிச்சர் கடையில் மாஸ்டராக இருந்தீங்களா? இப்போ போகலை? உடம்புக்கு முடியலம்மா. வீட்டுக்காரம்மா 12 வருஷமாக இறந்துட்டேன். ஐயா நம்ம மாட்டுக்கு வேலை பார்க்க தண்ணி இருக்குமா பிடிக்குமா இருக்கிறேன். அது மூளையத்தை பார்த்துருச்சு. அதனால் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்ல, போதை இந்த மாதிரி இருக்கணும் தான் நமக்கு தகுது. அதனால் சும்மா இருக்கிறது வீட்டு அட்ரஸ் எல்லாம் அட்ரஸ் இருக்கும். நம்ம கலாகம் கூடாது, போய்விடக்கூடாது. இன்னும் நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம். வேலைக்கு போகும்போது ₹1 சம்பளத்துக்கு போனோம். ஆனால் அப்படி கண்ட இடத்துலலாம் அப்படி பிளாஸ்டிக்லாம் போட்டோம்னா நமக்கு தான் நம்ம கெட்டது. நம்ம எடுத்து கரெக்டாக அங்கே போய் வச்சுட்டோம்னா நமக்கு தான் ரொம்ப நல்லது. மழை தண்ணி விழுங்கலாம். அது வந்து தரையிலே போகாது. அது வந்து இதாக அதுக்கு இங்கே இது உங்கள் சைக்கிளாங்கப்பா? இங்கிட்ட நிறையா இருந்துச்சு வரிசையா. தெரியுமா? யாருங்க? தெரியலையே. வீடு ஒன்று இருக்கு. ஒரு கிலோ எவ்வளோ வருங்கப்பா வாட்ரு கேன்? இது 1 கிலோ இருக்கும். 1 கிலோ எவ்வளோங்கப்பா? 15 ரூபா 1 கிலோ. இப்போ 20 ரூபா. வியாபாரம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. போட்டு பாட்டில் 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 1 ரூபான்னு எடுத்தாரு. 3 பாட்டில் 1 ரூபாய்க்கு. ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறீங்களா? ஆமாம், எனக்கே இருக்குது, தின்னுக்கிட்டே இருக்கணும்மா. இந்த பிஸ்கட் பாக்கெட் இருக்கும். தெரியுமா? நம்ம வெளியே ஒரு 10 காசு வச்சுக்கணும். யாரும் நம்பி இருக்க முடியாது. பொருளை காலகட்டம் சவுண்டா சொல்லுங்க. இப்படி இது எப்படி தான் தெரியுமா? நமக்குன்னு 10 காசு வச்சுக்கணும். இந்த காலத்தில் வந்து யாரும் நம்ப முடியல. வந்து சூழ்நிலையில் மாறி போயிடுது வந்து. ஆமாம், நம்மளோட காசு இருந்தாலும் நமக்கு ஒரு தெம்பு இருக்கும், தைரியம் இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க போகிறோம். நம்மகிட்ட இருந்தால் நமக்கு ஒரு தைரியம் இருக்குது, தெம்பு இருக்குது. இல்லை அப்படின்னா
வேலைக்கு முடியாமல் போகுது. அவ்வளோதான். அவங்க வாழ்க்கை தத்துவமாங்கப்பா. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் உங்கள் பிள்ளையெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் பார்ப்போம். ஆ அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. 2 மருமகளும் எந்த சாமி புண்ணியமோ